கர்த்தர் ஸ்தோத்திரம். நாங்க இப்ப ஆவியின் கனி என்ற பாடம் படிச்சு முடிச்சிருக்கிறோம். அதுல இன்றைய நாள் மீட்டல். அதாவது இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும், எல்லா ஸ்லைட்ஸையும் நான் கோ த்ரூ பண்ண போறேன். எல்லா ஸ்லைட்ஸையும் நான் காண்பிச்சு கொண்டு போக போறேன். ஏற்கனவே ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்க்கலாம். தவற விட்டவங்க யாராவது இருந்தா பார்க்கலாம். ஸோ சில பேருக்கு ரெக்கார்டிங் பார்க்கவும் டைம் இல்லை என்று சொன்னாங்க. ஸோ அதனால தான் ஃபுல் மீட்டர் கொண்டு வைக்கிறேன். ஸோ இதுவரைக்கும் படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க இன்னைக்கு பார்த்து கொண்டு போவோம். ஸோ முதல் நாங்க அறிமுகம் பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு படம். மாங்காய் மரத்துல தேங்காய், ஐ மீன் இளநீர், தென்னை, ஆஹ், தென்னை மரத்துல மாங்காய். ஸோ இந்த மாதிரி இருக்க வாய்ப்பில்லை. ஸோ அதுதான் மத்தேயு 7வது அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு. 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? இன்னைக்கு திராட்சை செடியில முட்புதர் இருக்கிற மாதிரி ஒரு ஏஐ போட்டோ போட்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்க முடியாது. நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் 20வது வசனம், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஸோ நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஸோ ஆவியின் கனி என்று நாங்கள் படிக்கும் பொழுது நாங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்தால் ஆவியின் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேணும். இது ஸோ நாங்க எங்களை ஆவிக்குரியவர்கள் எங்களுக்குள் பரிசுத்த ஆவியினர் இருக்கிறார் என்று நாங்கள் எண்ணிக்கொள்வோமா இருந்தால் நாம் ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்க வேணும். ஸோ அதுதான் இதுடைய சாராம்சம். ஸோ படைப்பில் தேவ ஒழுங்கு என்று சொல்லி நாங்கள் பார்த்தா ஆண்டவர் எப்படி ஆரம்பத்தில் இருளிலிருந்து வெளிச்சத்தை உடிக்க சொன்னாரோ முதலாவது நாளில், அதே போலத்தான் இருளான எங்கள் மனங்களிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவாகி அல்லது தேவனுடைய மகிமையை அறிகிற அறிவாகிய ஒளி இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற அந்த ஒளி எங்களுடைய இருதயங்களை பிரகாசித்தது அப்படின்னு 2 கொரிந்தியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தினால் குருடாகப்பட்டிருந்த எங்களுடைய இருதயங்களிலே தேவனுடைய மகிமையை அறிகிற அறிவாகிய ஒளி, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனை அறிகிற அறிவாகிய ஒளி பிரகாசித்தது என்று நாங்கள் சொல்லுவோம். ஸோ முதலாவது நாள் படைப்பின் பொழுது ஆண்டவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கினார். அதே போலத்தான் எங்களுடைய இருளான வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரை அறிகிற அறிவாகிய அந்த ஒளியை எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அங்கத்தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. எப்படி உலகத்தின் ஆரம்பம் ஒளி உண்டாக்கப்பட்டதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதோ அதே போலத்தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுவதும் இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாவதின் மூலமாகத்தான். அதே போலதான் 2வது நாளிலே தண்ணீரிலிருந்து தண்ணீரை பிரித்தெடுத்தார். உலகத்திலே இருந்த கீழே இருந்த ஜலத்துக்கும் மேலே இருந்த ஜலத்துக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்கினார். மேலே கொஞ்சம் தண்ணீரை எடுத்து கீழே இருந்த தண்ணீர்ல இருந்து கொஞ்சம் தண்ணியை மேலே எடுத்து அந்த ஜலத்துக்கு ஆகாய விரிவுன்னு பெயர் வைத்தார். ஸோ அந்த மாதிரி தான் எங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். நாங்கள் உலக மக்கள் போலத்தான் எங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாம் இருந்தது, எங்கள் நடத்தை எல்லாம் இருந்தது. அதிலிருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உலக மக்களுடைய நடைமுறையிலிருந்து எங்களுடைய நடைமுறை மாற்றம் பெற்றிருக்கிறது. ஸோ உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஸோ அது யோவான் 15:19. அதுக்கு அடுத்த கட்டமாக பூமியில இருந்த தண்ணீரெல்லாம் உருப்பகுரம் செய்யற நிலம் தோன்றியதா, நிலத்திலிருந்து கனிதரும் விருட்சங்கள் தாவர வகைகள் உண்டாகின. ஸோ அதே போலத்தான் 3வது கட்டமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு, எங்களுடைய இருளிலிருந்து வெளிச்சத்தை அடைந்த பிறகு, நாங்கள் தேவனைகளை பிரித்திருக்கிறார் இந்த உலக முறைக்கு எதிராக வாழ்வதற்கு, உலக முறையின்படி வாழாமல் தேவனுடைய முறையின்படி வாழ்வதற்காக எங்கள் பிரித்திருக்கிறார் என்று உணர்ந்த பிறகு 3வது கட்டம் தான் நாங்கள் தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேணும். ஸோ விசுவாசி என்ன மாதிரியான கனிகளை கொடுக்க வேணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருக்கிறோம். விசுவாசியின் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய கனிகள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை பத்தி மத்தேயு 3:8 சொல்லப்பட்டிருக்கு. நான் உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கிறேன் என்று சொன்னால், உண்மையாகவே நான் கிறிஸ்தவனை மாறி இருக்கிறேன் என்று சொன்னால், உண்மையாகவே என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு திரும்பி இருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில அதற்கு பிறகு நான் நடந்து கொள்ளும் விதம் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற விதமான நடத்தையா இருக்க வேணும். அந்த மனம் திரும்பி விட்டேன் என்றது என் வாழ்க்கை கூடாக காணக்கூடியதா இருக்க வேணும். இப்ப சகையுண்ட வாழ்க்கையில் அது காணப்பட்டது. சகையை எப்படி அதுவரைக்கும் அளவுக்கு அதிகமாக வரி வசூலித்து மற்றவர்களுடைய பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டுக்குள் வந்த உடனேயே அவன் தன்னிடம் இருக்கிறது மற்றவர்கள் கொடுக்கிற மனுஷனாக மாறிவிட்டான். தன்னுடைய ஆஸ்தியில் பாதியை இல்லாதவர்கள் கொடுக்கிறான்,
யாரிடமெல்லாம் தவறாக வாங்கினானோ அவர்களுக்கெல்லாம் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறான். இப்படியாக அவனுடைய வாழ்க்கையில் அந்த மனமாற்றுதலுக்குரிய கனி காணப்பட்டது. ஸோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவ மன்னிப்பு அடைந்த பிறகு நாங்கள் மனம் திரும்பிய பிறகு எங்களுடைய வாழ்க்கையில மனம் திரும்பி விட்டோம் என்பது கண்கூடாக காணக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போல நீதியின் கனிகள் எங்களுடைய நடத்தை நீதியான நடத்தைகளாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 1:10 யாக்கோபு 3:18 சொல்லப்பட்டிருக்கு. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனி. நாங்கள் நற்கிரியைகளில் ஈடுபட்டிருக்க வேணும். தேவனைகளை ஏற்றுக்கொள்றது எங்களுடைய நற்கிரியைகளை சார்ந்து அல்ல. ஆனால் நாங்கள் தேவனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கப்படியினால், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால், எங்களுடைய தேவன் சத்குணராய் இருக்கிறபடியினாலே எங்களுடைய கிரியைகள் நற்கிரியைகளாய் இருக்க வேண்டும். நாங்கள் நற்கிரியைகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். கொலோசியர் 1:10 சொல்லப்பட்டிருக்கு. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். அதே போல பரிசுத்தம் என்பதும் ஒரு கனியாக ரோமர் 6:22 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக வாழப்பட வேண்டும். அதாவது பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். நீதியின் கனின்னு சொன்னா நீதியானவற்றை செய்வது. பரிசுத்தம் எனும் கனி என்பது பாவம் செய்யாமல் இருப்பது. அதே போலத்தான் எபிரேயர் 13:15 ஸ்தோத்திர பலி என்னும் கனி. என்னுடைய உதடுகளில் எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்கின்ற, மற்றவர்களுக்கு பக்தி வைராக்கியத்தை உண்டாக்குகிற, பக்தி விருத்தியை உண்டாக்குகிற வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து வர வேண்டும். கெட்ட வார்த்தை ஒன்றும் எங்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. எங்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே எங்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனை துதிக்கின்ற வார்த்தைகளாக, மற்றவர்களை பக்தி விருத்தி அடைய செய்யத்தக்க வார்த்தைகளாக இருக்க வேண்டும். யாக்கோபு கேட்கிறார், ஒரே ஊற்றிலிருந்து எப்படி தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் வரும், அதே போல ஒரே வாயினால எப்படி தேவனை துதித்தலும் மனுஷனை சவித்தலும் வர முடியும் என்று யாக்கோபு கேட்கிறார். சோ அந்த மாதிரி இருக்க முடியாது. நாங்கள் விசுவாசி ஆகிவிட்டோம்னு சொன்னால் எங்களுடைய உதடுகளில் எப்பொழுதும் தேவனை துதிக்கின்ற ஸ்தோத்திர பலியாகி கனிதான் வர வேண்டும். அதே போலத்தான் ஆத்தும ஆதாய கனி. ரோமர் 1:13 16:5 மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் தேவனை அறிகிற அறிவுக்குள் கொண்டு வருவதை ஆத்தும ஆதாயம் என்று நாம் அழைக்கிறோம். அந்த ஆத்தும ஆதாயத்தை ஒரு கனியாக மற்றவர்களிடம் சென்று சுவிசேஷத்தை சொல்லி, தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக இறந்தார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், நீங்கள் வாருங்கள் தேவனிடத்தில் என்று சொல்லி மற்றவர்களை அழைத்து வருவது ஆத்தும ஆதாய கனி. அந்த மாதிரி மற்றவர்களை தேவனை அறிகிற அறிவுக்குள் கொண்டு வருகிறவர்கள் ஆத்தும ஆதாய கனி கொடுக்கிறவர்கள். அதே போலத்தான் கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை பத்தி தான் நாங்கள் இந்த தொடரில் படிச்சு கொண்டு வரோம். ஸோ கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நாங்கள் இப்ப படிச்சு கொண்டு வரோம். ஸோ விசுவாசியின் வாழ்க்கையில் இந்த மாதிரி 7 விதமான கனிகள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்தா இதோட 1-2 கூடுதல் எடுத்துக்கொள்ளலாம். நான் ஒரு படிப்புக்கு இலகுவா இருக்கும் அப்படின்னா ஏழோடு நிறுத்தி கொண்டேன். ஸோ இந்த 7 விதமான கனிகள் எங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட வேண்டும். அதுல ஒரு கனி தான் ஆவியின் கனி. அதுல ஒரு கனி தான் இந்த ஆவியின் கனி. சோ அந்த ஆவியின் கனியை பற்றி மட்டும்தான் நாங்க விரிவா பார்க்கிறோம். மற்ற விஷயங்களை பத்தி விரிவா நாங்க பார்க்கவில்லை. சோ இந்த 7 கனிகளையும் சேர்த்து ஒரு பொது சொல்ல வேணுமா இருந்தால் அது தேவனுக்கு என்று கொடுக்கும் கனி என்று ரோமர் 7:4 சொல்லப்படுது. சோ நான் ஒரு விசுவாசி தேவனுக்கு என்று கொடுக்கும் கனிகள் எவை அப்படின்னு கேட்டா இந்த 7 விஷயங்களை சொல்லலாம். இப்ப ஆவியின் கனியை பற்றி மட்டும் தனியா போக்கஸ் பண்ணி பார்த்தால், முதலாவது எங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும், தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை குறித்தான வசனங்கள் நாங்க பார்த்துக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19, ரோமர் 8:9, யோவான் 14:17. அதே போல இந்த ஆவியின் கனியில காணப்படுற விஷயங்களுக்கும் கிரியை, வரம் ஆகியவற்றுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு என்ன? கிரியை என்பது வேறு, வரம் என்பது வேறு, கனி என்பது வேறு. அது எப்படி வேறுபடுகிறது அப்படின்னு பார்த்தா, கிரியை என்பது எங்களுடைய முயற்சியினால் நாங்கள் செய்கிற செயல். வரம் என்பது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருவது, அது ஊழியத்துக்காக. கிரியை என்பது எங்கள் முயற்சியினால் நாம் செய்கின்ற செயல். வரம் என்பது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருவது ஊழியத்துக்காக. கனி என்பது பரிசுத்த ஆவியானவரால் எங்களுக்கு கொடுக்கப்படுவது, அது எங்களுடைய குணம், எங்களுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. கிரியை என்பது நாம் செய்பவை, வரம் என்பது நாம் செய்யக்கூடியவை, கனி என்பது நாம் யார் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டு. கிரியை நபருக்கு நபர் வித்தியாசப்படலாம். விசுவாசிக்கு விசுவாசி அவர் செய்கின்ற கிரியை வித்தியாசப்படலாம். வரம் விசுவாசிக்கு விசுவாசி வித்தியாசப்படலாம்.
எல்லாரும் ஒரே வரம் உடையவர்கள் அல்ல, எல்லாரும் ஒரே ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல. ஆனா கனி என்பது அனைவருக்கும் அனைத்தும் இருக்க வேண்டும். ஸோ கனி என்பதுக்குள்ள 9 அம்சங்கள் இருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஸோ இந்த 9 அம்சங்களுமே அனைவருக்குள்ளும் இருக்க வேண்டும். ஸோ அனைத்தும் அனைவருக்கும். ஸோ கனியில் இருக்க விசேஷத்தன்மை அது. ஸோ ஒருத்தர் சொல்ல முடியாது எனக்கு அன்பு மட்டும்தான் இருக்கு, எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் எப்பயும் அழுது கொண்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு இல்ல, எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது, ஆஹ் எனக்குள்ள தயவு இல்லை, நான் சந்தோஷமா இருந்தா போதும், மற்றவர்களை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இந்த 9 அம்சங்களும் எல்லாருக்குள்ளேயும் இருக்க வேணும். ஸோ இந்த கனி என்பது அனைத்து விசுவாசிகளுக்குள்ளும் இருக்க வேணும். இதுல இருக்க எதிர்மறையான விஷயம்தான் கிரியை என்பது. நாம் தேவனுக்காக செய்யாமல் எங்களுடைய பெருமைக்காக, எங்களுக்காக வேறொரு நோக்கத்துக்காக செய்வோமா இருந்தால் அது செத்த கிரியை, தேவன் முன் ஏற்றுக்கொள்ளப்படாத கிரியையா இருக்கிறது. எங்களுக்கு பெருமை வரக்கூடும், எங்களுடைய கிரியைகள் சார்ந்து, நாங்கள் செய்கிற செயல் சார்ந்து எங்களுக்கு பெருமை வரக்கூடும். வரம் என்பது, அதுலயும் எங்களுக்கு கிடைச்சிருக்க வரத்தை பத்தி நாம் பெருமைப்படக்கூடும். அந்த வரத்தை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. எங்களுடைய சுய பிரயோஜனத்துக்காக, இழிவான ஆதாயத்துக்காக, பேதுருன்ற சொல்லல், பேதுரு பயன்படுத்துகிற சொற்கள் பயன்படுத்தின்னு சொன்னால் இழிவான ஆதாயத்துக்காக அந்த வரத்தை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. கனி என்பது எங்களுடைய குணம், அதை நாங்கள் ஒரு பாசாங்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நாங்கள் எங்கள் உண்மையாகவே அது எங்களுடைய குணமா இல்லாமல் ஒரு முகஸ்துதிக்காக, ஒரு இச்சகத்துக்காக, மற்றவர்கள் முன்னுக்கு நாங்கள் நல்லவர்களுமாய் காட்டிக்கொள்வதற்காக மாய்மாலமாக செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான வாய்ப்பும் இருக்கிறது. அதிலிருந்து நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஸோ இதுதான் கிரியை, வரம், கனி ஆகியவற்றுக்கான வித்தியாசம். ஸோ இப்ப நாங்க படிக்கிறது ஆவியின் கனியை பற்றி. ஸோ இங்க நான் கவனிக்க வேண்டியது, இந்த கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23வது வசனங்கள்ல ஆவியின் கனி என்று தான் இருக்கு, கனிகள் என்று இல்லை. ஸோ 9 விஷயங்கள் இருக்கு. ஆகவே இவை ஒவ்வொன்றும் தனித்தனி கனி என்று யோசிக்க கூடாது. இவை எல்லாமே ஒரு கனியின் அம்சங்கள், ஒரு கனியின் அம்சங்கள், ஒரு கனியின் அம்சங்கள். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான், 9 விஷயங்களும் சேர்ந்தது தான் ஒரு கனி. ஸோ ஆவியின் கனி, பரிசுத்த ஆவியானவர் 9 தனித்தனி கிறிஸ்தவ குணங்களை உருவாக்குவதில்லை. அவர் கிறிஸ்துவை போன்ற ஒரே ஒரு வாழ்க்கையை உருவாக்குகிறார், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் உருவாக்குகிறார். ஸோ அந்த ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் கிறிஸ்துவை போன்ற ஒரு வாழ்க்கையை அவர் உருவாக்குகிறார். ஸோ ஆவியின் கனியில் இருக்கக்கூடிய அந்த 9 அம்சங்கள் தான் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஸோ இது குறித்த செயல்பாடு கொடுத்திருந்த யோவான் 15வது அதிகாரத்தில். ஸோ அடுத்து நாங்க அன்பு அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். ஸோ முதலாவது அம்சம், ஸோ அறிமுகம் முடிந்தது. அது பிறகு அன்பு. அன்பு நமது அன்று. யோவான் 13:34 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். சும்மா சொல்லல நீங்க அன்பாயிருங்கள், உயிர்களிடத்தில் அன்பாயிருங்கள் அப்படின்னு பொதுவா சொல்லல. அங்க ஒரு விசேஷமா அவர் குறிப்பிட்டு சொல்றாரு, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அப்ப இந்த அன்பு, ஆவியின் கனியில் குறிப்பிடப்படுகின்ற இந்த அன்பு பொதுவாக இயல்பாக நமக்குள்ளே வருகிற வெறும் உணர்வு அல்ல, எங்களுடைய உணர்வு அல்ல. ஒருத்தரை பார்த்த உடனே இவர் மீது அன்பு செலுத்தணும் அப்படின்னு எனக்கு தோணுது, அதனால நான் அன்பு செலுத்துகிறேன் என்ற அந்த உணர்வு அல்ல. நாங்கள் எங்களுடைய புத்தியினால் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு அன்பு. அங்க யோசிச்சு பார்க்கணும், அறிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்து என் மீது எப்படி அன்பா இருந்தார். அவர் யாருன்னே எனக்கு தெரியாத காலத்தில் அவர் தன்னுடைய உயிரை எனக்காக கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி அவர் எனக்காக செய்தது என்னன்னு தெரியாம நான் சுத்தி கொண்டிருந்த நேரத்தில் அவர் என்னை தேடி வந்து அழைச்சிருக்கிறார். அவர் சுவிசேஷத்தை எனக்கு கேட்க செய்திருக்கிறார், எனக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார். நான் அவருக்கு உண்மையில்லாதவன் இந்த பொழுதிலும் அவர் எனக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். ஸோ இப்படியாக அவருடைய அன்பு எனக்கு எப்படி இருந்திருக்கிறது, அவர் என் மீது எப்படி அன்பா இருந்தார் என்பதை யோசித்து, அறிந்து, ஆராய்ந்து அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஸோ இது வெறுமனே ஒரு உணர்வு அல்ல என்பது அதில் ஊர்ஜிதமாகுது. அதே போலத்தான் ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. அப்ப அந்த தேவனுடைய அன்பு எங்களுடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கு. இயல்பாக பிறப்பிலேயே மனிதனுக்குள் வருகிற அன்பு அல்ல இந்த அன்பு. ஆவியின் கனியில் இருக்கின்ற அன்பு என்பது இயல்பாக மனிதனுக்குள் வருகின்ற அன்பு அல்ல. இது தேவ அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அன்பு, ஆவியின் கனியில் இருக்கிற அந்த அன்புக்கும் பொதுவான ஒரு உணர்வாக மனிதர்களுக்குள்ளே காணப்படக்கூடிய
அன்புக்கும் இதற்கும் இடையிலே வித்தியாசங்கள் இருக்கின்றன. சோ தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது அனாதி அன்பு, பெரிதான அன்பு, அளவிட முடியாத அன்பு, அறிவு கெட்டாத அன்பு, தியாகபூர்வமான அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, முதலில் எங்களை நேசித்த அன்பு, நாம் நேசிப்பதற்கு முன்பதாக எங்களை நேசித்த அன்பு, பிரிக்க முடியாத அன்பு, மாறாத அன்பு, தனிப்பட்ட அன்பு. தனிப்பட்ட ரீதியில் ஆண்டவர் எங்கள் மீது அன்பாய் இருக்கிறார். சோ இப்படியாக அன்பின் அம்சங்கள், தேவனுடைய அன்பினுடைய பண்புகளை நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம். எங்களுடைய நடைமுறை அன்பு எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறது 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கு. 4லிருந்து 8 வரைக்கும் இருந்து எங்களுடைய அன்பிலே நாம் நீதி சார்ந்தவர்களாய் இருக்க வேண்டும், தயவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பொறாமையில் செய்யக்கூடாது. எங்களுடைய அன்பிலே எங்களை நாங்கள் புகழ்ந்து கொள்ளக்கூடாது, இருமாப்பா இருக்கக்கூடாது, அயோக்கியமானது செய்யக்கூடாது, தற்பொழிவை நாடக்கூடாது, சினமடையக்கூடாது, தீங்கு நினைக்க கூடாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படணும், எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளணும். அவர்களுடைய பலவீனங்கள், அவிசுவாசங்கள், விசுவாச குறைவு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேணும். சகிக்க வேணும், விசுவாசிக்க வேணும், நம்ப வேணும். அந்த அன்பு ஒரு நாளும் ஒளிந்து போகக்கூடாது. சோ இந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் ஆவியின் அன்பில் மட்டும்தான் சாத்தியம். இயல்பான அன்புல இது சாத்தியம் அல்ல. பல உதாரணங்கள் இருக்கு இதுக்காக. ஒரு உதாரணம் எடுத்து பார்த்தால் விவாகரத்து. திருமணமாகி விவாகரத்து நடப்பதற்கு முக்கிய காரணம் என்ன? அவர்களுடைய அந்த இயல்பான அன்பில் இருக்கிற குறைபாடுகள். ஆனால் தேவனுடைய அன்பு நிறைந்திருக்கும் பொழுது, இந்த பண்புகள் இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு அன்பு, தேவனுடைய அன்பு உறுதியாக இருக்கும் பொழுது அதை யாராலும் பிரிக்க முடியாது. அன்பே பிரதானம். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஸோ உண்மையான தெய்வீக அன்பு ஆவியால் உண்டாக்கப்படுகிறது. அதுவே ஆவியின் கனி. ஸோ நாங்கள் எவ்வளவு ஆவிக்குரியர்கள் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும், எனக்கு அது தெரியும், இது தெரியும், அப்படி இருக்கு, நான் இப்படி இருக்கிறேன், உன்னை விட எனக்கு அது விசுவாசம் கூட, உன்னை விட நான் பல நாளாக சபைக்கு வர்றேன், இதெல்லாம் இருமாப்பை மட்டும்தான் உண்டாக்கும். ஆனால் ஒருவரோடு நாம் கொள்ளுகிற அன்பு தான் ஒரு சபைக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே பக்தி விருத்தியை உண்டாகும். சோ அன்பே பிரதானம். அதுக்கு அன்பை குறித்தும் ஒரு செயல்பாடு நான் கொடுத்திருக்கிறேன். அது நாங்க செய்தது. சோ 2வது விஷயம், அன்பு பார்த்தாச்சு. அடுத்தது சந்தோஷம். சந்தோஷம் எப்படி அன்பு எங்களுடையது அல்லவோ அதே போல சந்தோஷமும் நமது அன்று. யோவான் 15:11 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்க இவைகளை சொன்னேன். நான் வேகமா சொல்லிக்கொண்டு போறது என்ன, இதெல்லாம் நாங்க படிச்சுட்டோம் ஏற்கனவே விலாவாரியா. ஒரு விஷயத்தை பத்தி 1 மணி நேரம் நாங்க பேசியிருக்கிறோம். சோ இதெல்லாம் ரெக்கார்டிங் ஏற்கனவே இருக்கு, இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. சோ மியூட்டு பார்த்து கொண்டு போறோம், அதனால தான் வேகமா சொல்லிக்கொண்டு போறேன். சோ யோவான் 15:11 என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும் படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சோ இயேசு கிறிஸ்துடைய சந்தோஷத்தை தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல 1 தெசலோனிக்கர் 1:6 நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள் ஆகி. சோ பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த சந்தோஷமும் எங்களுடைய அல்ல. எப்படி அன்பு எங்களுடையது அல்லவோ, தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறதோ, அதே போலத்தான் சந்தோஷமும் கூட இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற விதமான சந்தோஷம் அல்ல. அது இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல இந்த சந்தோஷமானது தேவனிடத்தில் காணப்படுகிறது, பரலோகத்திலே இருக்கிறது. தேவ தூதர்களுக்கு முன்பாக தேவ தூதர்களிடத்திலே இந்த சந்தோஷம் இருக்கிறது. இப்ப செப்பனியா 3:17 ஒரு வசனம் இருக்கின்றது. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, யாரு விசுவாசியின் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இந்த கம்பீரமாய் களி கூறுவார் என்பது 3 பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிற விதமாகவும் மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற விதமாகவும் பார்த்தால், அவர் உன் மீது சந்தோஷமாய் பாடல் பாடுவார் என்று கூட மொழிபெயர்க்கலாம். அது அப்ப இயேசு கிறிஸ்து தேவன் ஒவ்வொரு விசுவாசி மீதும் சந்தோஷப்பட்டு அவர்களுக்காக பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார் என்று தான் இந்த வசனம் சொல்லுகிறது. சோ கம்பீரமாய் களி கூறுவார் என்று சொல்லப்படுகிறது. சோ இந்த சந்தோஷம் தேவனுடைய சந்தோஷம். அதே போல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு லூக்கா 15:7 சொல்லப்பட்டிருக்கு. சோ மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்துல சந்தோஷம் இருக்கு. அப்ப அந்த சந்தோஷம் பரலோக சந்தோஷம்.
மனம் திரும்புதலோடு வருகிற அந்த சந்தோஷம் பரலோக சந்தோஷம். அதே போல தேவதூதர்கள் முன்பாக மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதர்கள் முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கும் லூக்கா 15:10 சொல்லப்பட்டு. சோ அது தேவனுடைய தூதருடைய சந்தோஷம். இப்படிப்பட்ட அந்த சந்தோஷம் தான் ரட்சிப்பின் பொழுது எங்களுக்குள்ளே வருகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே வருகிறது. சோ ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே இருப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம். தேவன் எங்கள் மீது சந்தோஷப்படுகிறார். அந்த ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகமே சந்தோஷப்படுகிறது, தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். சோ அந்த சந்தோஷத்தை பத்தி தான் இந்த ஆவியின் கனியில் இருக்கும் சந்தோஷம் பேசுது. சோ அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது? அந்த சந்தோஷ வகைகள்னு சொல்லலாம், சந்தோஷத்தின் பண்புகள்னு சொல்லலாம். அது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம். அது பரிபூரண ஆனந்தம், மிகுந்த மகிழ்ச்சி, மகா சந்தோஷம், நிறைவான சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி, எல்லாவித சந்தோஷம் என்று சந்தோஷத்தின் வகைகள் அல்லது சந்தோஷத்தின் பண்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் கிடைப்பது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான். சோ அதுதான் இரட்சண்யத்தின் சந்தோஷம். தாவீது என்ற வார்த்தைகளை சொல்ல போனால் சங்கீதம் 51:12 சொல்லப்படுகிறபடி இரட்சண்யத்தின் சந்தோஷம் என்று நாங்கள் அதை சொல்லலாம். சோ இந்த சந்தோஷம் சூழ்நிலை சார்ந்தது அல்ல. சூழ்நிலை சார்ந்தது அல்ல. நாங்கள் பரீட்சிக்கப்படும் பொழுது, எங்களை விசுவாசம் பரீட்சிக்கப்படும் பொழுது அங்கே சந்தோஷப்பட வேண்டும். நாங்கள் பாடுபடும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, விசேஷமாக நாங்கள் கிறிஸ்தவர்களா இருப்பதினாலே எங்களுக்கு பாடுகள் வரும் பொழுது, பொதுவாக உலகத்தில் எல்லாருக்கும் பாடுகள் இருந்து, ஆனால் அதை விட கிறிஸ்தவர்களுக்கு தனியா ஒரு பாடு இருக்கு. அதுதான் நாங்க கவனம் செலுத்த வேணும். அப்படிப்பட்ட பாடுகள் வரும் பொழுது, நான் கிறிஸ்தவனா இருப்பதினாலேயே எனக்கு வருகிற பாடுகள், அப்படிப்பட்ட பாடுகளின் நேரத்தில் நான் சிறையில் இருந்தாலும் கூட, நான் நஷ்டத்தில் இருந்தாலும் கூட, நஷ்டம் ஏற்பட்டாலும் கூட எப்பொழுதுமே சந்தோஷப்பட வேணும். அதே போல சத்தியத்தில் நான் நடக்கும் பொழுது, சத்தியத்துக்கு ஏற்றபடி, வசனத்திற்கு ஏற்றபடி சம்பவங்கள் நடக்கும் பொழுது, சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது, மற்றவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது அதை கண்டு சந்தோஷப்பட வேண்டும். நம்பிக்கையில், எதிர்பார்ப்பில் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வருகை, அதை தொடர்ந்து நம்முடைய நித்திய எதிர்காலம். சோ இந்த நம்பிக்கையிலே, அந்த எதிர்பார்ப்பிலே நமக்கு உண்டாகிற சந்தோஷம். சோ இதற்கெல்லாம் மாதிரி இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது கூட தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் நிமித்தம் அவமானத்தை எண்ணாமல் அதை சகித்து, அப்படின்னு எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த சந்தோஷமானது இயேசு கிறிஸ்துவே அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது அந்த அவமானத்தை எண்ணாமல் அதை சகித்துக் கொண்டார், தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் நிமித்தம். சோ இந்த சந்தோஷம், ஆவியின் கனியில் வருகின்ற இந்த தேவனுடைய சந்தோஷம், எங்களுக்குள்ளே போடப்பட்டிருக்கிற இந்த சந்தோஷம் சூழ்நிலைகள் சார்ந்த சந்தோஷம் அல்ல. உலகத்தில் வரக்கூடிய சந்தோஷம், எங்களுக்கு நல்லது நடந்தா, எங்களுக்கு பிடிச்சது நடந்தா சந்தோஷப்படுவோம். நாங்கள் நல்லது நடக்காட்டி, எதிர்பார்த்த மாதிரி நடக்காட்டி சோர்ந்து போயிடுவோம். ஆனா இந்த சந்தோஷம் அப்படிப்பட்ட சந்தோஷம் அல்ல. சோ எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சவாலும் அதற்கான சக்தியும் என்ன அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சவால் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சவால். அப்படி சந்தோஷமா இருப்பது தான் உங்களுடைய பேலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய சக்தி, உங்களுடைய பேலன். சோ எங்களுக்கு நாங்க சோர்ந்து போகிற நேரத்துல நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகியது. சோ நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும், எப்பொழுதுமே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். அப்படி சந்தோஷமா இருப்பது தான் எங்களுடைய சூழ்நிலைகளில் வெற்றி கொள்வதற்கு, அதை மேற்கொள்வதற்கு, அந்த சூழ்நிலைக்கு கூட கடந்து வருவதற்கு எங்களுக்கு கிடைக்கின்ற பெலனாய் இருக்கிறது. அதற்கும் ஒரு செயற்பாடு கொடுத்திருந்தோம் பிலிப்பியர் புத்தகத்திலிருந்து. அடுத்து சமாதானத்தை பத்தி பார்த்தோம். இந்த சமாதானம் என்பது பொதுவா உலகத்தில் சொல்லப்படுவது என்னது? சமாதானம் என்று சொன்னால் அமைதியான காலம், அதாவது சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், தொல்லைகள் இல்லாத காலத்தை தான் சமாதானம் என்று சொல்லுவாங்க உலக முறைப்படி. ஆனா பரிசுத்த வேதாகமத்தில் சமாதானம் என்று சொல்லப்படுவது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சோ இதுதான் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற சமாதானத்தின் வரைவிலக்கணம். ஆவியின் கனியில் காணப்படுகிற சமாதானத்தின் வரைவிலக்கணம். உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் அந்த உபத்திரவங்கள் நேரத்தில் நாங்கள் திடன் கொண்டிருப்பதுதான் அந்த சந்தோஷம்.
உபத்திரவங்களின் நேரத்திலே திடன் கொண்டிருப்பது தான் அந்த சமாதானம். உபத்திரவ நேரத்திலே திடன் கொண்டிருப்பது தான் அந்த சமாதானம். சோ அதற்கு ரகசியம் தான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். சோ தேவனிடத்தில் உபத்திரவங்களின் பொழுது திடன் கொண்டு தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பது தான் அந்த ரகசியம். சமாதானத்தை காத்துக்கொள்வதற்குரிய ரகசியம். இந்த சமாதானமும் கூட நமது அன்று. அன்பு எப்படி நம்முடையது அல்லவோ, சந்தோஷம் எப்படி நம்முடையது அல்லவோ, சமாதானமும் கூட நம்முடையது அன்று. யோவான் 14:27 அன்றைய இயேசு கிறிஸ்து சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப இந்த சமாதானமும் கூட உலக முறைப்படி எங்களுக்கு கிடைக்கின்ற சமாதானம் அல்ல. இது தேவனுடைய சமாதானம். இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம். அதைத்தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சோ இந்த தேவ சமாதானம் என்பதனுடைய அர்த்தம் தேவ சமாதானம், தேவனின் சமாதானம், தேவனுடைய சமாதானம், தேவனது சமாதானம். இது எல்லாமே ஒன்றுதான். தமிழின் வெவ்வேறு மொழி வடிவங்கள் இது. தேவ சமாதானம், தேவனுடைய சமாதானம் என்பதும், தேவ சமாதானம் என்பதும், தேவனின் சமாதானம் என்பதும், தேவனது சமாதானம் என்பதும், அது வேற்றுமை உருபுகள் தான் மாறுதே தவிர அர்த்தம் ஒன்றுதான். இது எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒன்றுதான். தேவனுடைய சமாதானம் என்று சொன்னாலும், தேவ சமாதானம் என்று சொன்னாலும், தேவனின் சமாதானம் என்று சொன்னாலும் ஒன்றுதான். ஏன் அப்படி சொன்னோம் என்று சொன்னா, 2 சொற்கள் பயன்படுத்தப்படும். ஒன்று தேவ சமாதானம், இன்னொன்று தேவனிடத்தில் சமாதானம் அல்லது தேவனுடன் சமாதானம். இப்ப ரோமர் 5:1 சொல்லப்பட்டிருக்கு தேவனிடத்தில் சமாதானம் என்று சொல்லி, பிலிப்பியர் 4:7 தேவ சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சோ இது ரெண்டும் வேற வேற. தேவனிடத்தில் சமாதானம் என்பதும் தேவ சமாதானம் அல்லது தேவனுடைய சமாதானம் என்பதும் வித்தியாசம். சோ தேவனிடத்தில் அல்லது தேவனுடன் சமாதானம் என்பது தேவ சமாதானம் என்பது வித்தியாசம். தேவனுடன் சமாதானம் என்பது முன்னே நாம் தூரமாய் இருந்தோம், இயேசு கிறிஸ்துவை அறியாமல் தேவனை அறியாமல் இருந்தோம், எங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே பகை இருந்தது. ஏன்? நாங்கள் பாவிகள், அவர் பரிசுத்தர், நாங்கள் அவருக்கு சத்துருக்களாய் இருந்தோம். ஆகிய தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே சமாதானம் இல்லாதிருந்தது. சோ தேவனுடன் எங்களுக்கு சமாதானம் இருக்கவில்லை. தேவனிடத்தில் சமாதானம் இருக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கூடாக அந்த பகை உடைக்கப்பட்டது, கொல்லப்பட்டது, அந்த பகை நீக்கப்பட்டது. நாம் தேவனுடனே ஒப்புரவாகி இருக்கிறோம். சோ முதலாவது நாம் தேவனோடு அந்த சமாதானத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுடைய பகை இருக்கும். அந்த பகையிலிருந்து பகையில் ஒழித்து நாம் எப்படி தேவனோடு சமாதானம் பெறுவது? எங்களுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு, மனம் திரும்பி அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சுக் கொள்ளுங்கன்னு கேட்கும் பொழுது அவர் எங்களை ஏற்றுக்கொள்கிறார். அன்றைய இயேசு கிறிஸ்து செய்த செயலை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, சிலுவையிலே அன்றைய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்து தான் ஒரே தேவன் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது தேவன் என்னை அவரை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப எனக்கும் தேவனுக்கும் இடையிலே சமாதானம் உண்டாகிறது. அப்ப தேவனுடன் முதலாவது நான் சமாதானம் ஆக வேண்டும். அவர் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினே அவர் மேல் வந்தது. சோ சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அடைந்த ஆக்கினே எனக்காகத்தான் என்று நம்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது தேவனோடு நான் சமாதானம் பெறுகிறேன். அதற்கு பிறகுதான் தேவனிடத்திலிருந்து எனக்கு சமாதானம், தேவனுடைய சமாதானம் எனக்கு வருகிறது. தேவனுடைய சமாதானம் எப்படிப்பட்டது? தேவன் தருகின்ற அந்த சமாதானம் எப்படிப்பட்டது? அது பூரண சமாதானம், பெரிய சமாதானம், மிகுந்த சமாதானம், நதி போன்ற சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், சகலவித சமாதானம், இயேசுவின் சமாதானம். சோ இது தேவனுடைய சமாதானம். முதலாவது தேவனுடன் சமாதானமாகி கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு தேவனுடைய சமாதானம் எங்கள் இருதயங்களில் வரும். சோ எங்களுடைய இருதயத்துக்கு தேவனுடைய சமாதானம் வரும் என்று சொல்லும் பொழுது அது எங்களுடைய இருதயத்துக்கு 2 விஷயம் செய்யுது. ஒண்ணு எங்களுடைய இருதயத்தை காக்கிறது, இன்னொன்னு எங்களுடைய இருதயத்தை ஆளுகிறது. எங்களுடைய இருதயம் புற விசைகளால், அது வெளி சிந்தனைகளால், வெளி காரணிகளால் தாக்கப்படாதபடி எங்கள் இருதயத்தை அது காக்கிறது. தேவனுடைய சமாதானம் எங்களுடைய சூழ்நிலைகளினால் எங்களுடைய இருதயம் சோர்ந்து போகாதபடி, எங்களுடைய சுற்றுச்சூழலால் எங்களை சுற்றி வெளியில இருந்து வரக்கூடிய தாக்கங்களிலிருந்து எங்களை இருதயம் சோர்ந்து போகாதபடி எங்கள் இருதயத்தை காக்கிறது தேவனுடைய சமாதானம். அதே போலத்தான் எங்களுடைய உள்ளான சிந்தனையை அது ஆளுகிறது. எங்களுக்குள்ளே இருந்து எங்களை சோர்வடைய செய்யக்கூடிய எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுக்குள்ளே இருந்து எங்களை சோர்வடையக்கூடிய காரணிகளை அது
வரவிடாமல் எங்களுடைய இருதயத்தை ஆளுகிறது, எங்களுடைய இருதயத்தை ஆட்சி செய்கிறது. எங்களுடைய இருதயத்தை ஆட்சி செய்கிறது தேவனுடைய சமாதானமாய் இருக்கிறது. சோ 2 விஷயம் தேவனுடைய சமாதானம் செய்கிறது. இருதயத்தை காக்கிறது, எங்களுடைய இருதயத்தை ஆளுகிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய கடமை என்ன? இந்த சமாதானம் தொடர்பாக. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அப்ப நாங்க சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேணும். யாவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும். அதே போல சமாதானத்தை நற்காரியங்களை சுவிசேஷமாய் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேணும். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே தேவனிடத்திலே தான் இந்த சமாதானம் இருக்கிறது என்று சொல்லி இந்த நற்காரியங்களை சுவிசேஷமாய் நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேணும். சோ அதை குறித்து ஏற்பாடு செய்தால் சமாதானத்தின் தேவனுடைய பெயர்கள் பார்த்திருக்கோம். சமாதான தேவன் என்ன செய்கிறார் என்பதை நாங்க பார்த்திருக்கோம். அடுத்து நீடிய பொறுமை. அன்பு, சந்தோஷம், சமாதானம் பார்த்தாச்சு. இப்ப 4வது விஷயம் நீடிய பொறுமை. சோ நீடிய பொறுமை என்பதற்குரிய வரைவிலக்கணம் தான் கோபிக்கிறதற்கு தாமதம். எங்களுடைய கோபத்தை நாங்க எவ்வளவு தள்ளி போடுறோமோ அவ்வளவுக்கு அளவு எங்களுக்கு நீடிய பொறுமை இருக்குன்ற அர்த்தம். ஸோ 4 சொற்கள் நாங்க பார்த்துக்கணும் ஆங்கிலத்திலே: பேஷன்ஸ், ஃபார்பியரன்ஸ், லாங் சஃபரிங், மீக்னஸ். தமிழ்ல சொற்கள் கிட்டத்தட்ட அருகருகே செல்லும் பதங்களா இருக்கிறது: பொறுமை, சகித்தல், நீடிய பொறுமை, சாந்தம். ஸோ பேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது, பொறுமை என்று சொன்னால் கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள் ஆகியவற்றை முறையிடாமல் தாங்கிக் கொள்வது. சகித்தல் அப்படின்னு சொன்னால் தண்டிக்க உரிமை இருந்தும் உடனே தண்டிக்காமல் பொறுத்திருத்தல், ஃபோர்பியரன்ஸ். எனக்கு தண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, ஒரு தவறு நடந்திருக்கு, தண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா நான் அந்த நேரத்துல அதை தண்டிக்காம கொஞ்சம் பொறுத்து இருக்கிறேன். அதுதான் ஃபோர்பியரன்ஸ். நீடிய பொறுமை என்பது மனிதர்களுடைய தவறுகள், தொந்தரவுகள், அவமதிப்புகள் ஆகியவற்றை கோபப்படாமல் நீண்ட காலம் பொறுத்துக் கொள்வது தான் நீடிய பொறுமை. நீண்ட காலம் பொறுத்துக் கொள்வது தான் நீடிய பொறுமை. சாந்தம் என்பது அதிகாரம் இருந்தும் மென்மையுடனும் தாழ்மையுடனும் நடந்து கொள்வது அல்லது பதில் அளிப்பது தான் சாந்தம். சோ தேவன் நீடிய பொறுமை உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு சில வசனங்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். அது பிறகு இயேசு கிறிஸ்து எப்படி பொறுமையா இருந்தார் என்பது நாங்கள் ஒரு வசனம் பார்த்திருக்கிறோம், 1 தீமோத்தேயு 1:16. அதே போல வேதத்தில் உதாரணங்கள், தேவன் இஸ்ரவேலர் மீது எப்படி நீடிய பொறுமையாய் இருந்தார், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எப்படி பொறுமையாய் இருக்கிறார், தம்முடைய சீஷர்கள் மீது இயேசு கிறிஸ்து எவ்வளவு பொறுமையாய் இருந்தார் என்பது சுவிசேஷங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். யோசேப்பு தன் சகோதரன் மீது நீடிய பொறுமையை காண்பித்த விதம், தாவீது சவுலுக்கு நீடிய பொறுமையாய் இருந்தது, சபைகள் மீது பவுல் நீடிய பொறுமையை காண்பித்த விதம், இதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். அடுத்ததுதான் நம்முடைய கடமை. நீடிய பொறுமையை பற்றி நம்முடைய கடமை மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. சோ அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி நீடிய பொறுமையுள்ளவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமையா இருக்கு, சபைக்குழு விசேஷமாக. அதே போல நீடிய பொறுமையை தரித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாங்கள் அதை போட்டுக்கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். அதே போல கோபிக்கிறதுக்கு தாமதமாய் இருக்க கடவீர்கள் என்று யாக்கோபு 1:19 சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நீடிய பொறுமையா இருப்பதனுடைய பலன்கள் தான் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், மக்கள் மனம் திரும்புவார்கள், அதனுடைய விளைவாக ரட்சிக்கப்படுகிறார்கள். விசுவாசிகளுக்கு ஒற்றுமை காக்கப்படுகிறது, உண்மையான அன்பின் வெளிப்பாடாக நீடிய பொறுமை காணப்படுகிறது, எனக்குள்ளே கிறிஸ்துவின் குணத்தின் வெளிப்பாடாக அது இருக்கிறது, சபை ஊழியம் பயனடையும் நாங்கள் நீடிய பொறுமையா இருப்பதினாலே. கலாத்தியர் 5:15 சொல்கிறது, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிப்பீர்களானால் அழிந்து போவீர்கள். சோ அது சரி வராது சபை ஊழியத்துக்கு. நாங்கள் ஒருத்தர் கடித்து பட்சித்து கோபம் அடைந்து அப்படி செய்தால் சபை ஊழியம் பயனடையாது. நீடிய பொறுமையா இருக்கும் பொழுதுதான் சபை ஊழியம் பயனடையும். தீமோத்தேயுக்கு பவுல் அவர்கள் அறிவுரை சொல்றார், 2 தீமோத்தேயு 4:2. அதே போல ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ள உதவி செய்ய வேணும். அது நீடிய பொறுமை ஒருவரை ஒருவர் நாம் தாங்குவதற்கு நமக்கு உதவி செய்யும். கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது 13வது வசனம் அது சொல்லுது. சோ ஆவியின் கனியில் இதுவரைக்கும் பார்த்த அன்பு என்பது பிறர் நலனை நாடும், சந்தோஷம் என்பது கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி, சமாதானம் என்பது தேவனுக்குள் உள்ளான இளைப்பாறுதல், உள்ளார்ந்த இளைப்பாறுதல். நீடிய பொறுமை என்பது கடினமான நபர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்ளுதல். சோ அதற்கும் யோனா புத்தகத்தில் தேவனுடைய நீடிய பொறுமை எப்படி என்பதை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்தது தயவு. ஸோ அகெயின் தயவு குறித்து பார்க்கும் பொழுது அங்கே 4 சொற்கள் நாங்கள் வரைவிலக்கணப்படுத்திக் கொண்டோம்: கிருபை, இரக்கம், மனதுருக்கம், தயவு. இந்த 4க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன?
கிருபை கிரேஸ் அப்படின்னு சொன்னால் நாம் பெறுவதற்கு தகுதி இல்லாததை நமக்கு பெற்றுத் தருவது. இப்ப பாவ மன்னிப்பு நாம் பெறுவதற்கு தகுதி இல்லாதது. ஏன் நாங்க எல்லாம் பாவம் செய்தவர்கள். நித்திய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவர்கள். ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி இல்லாத, தகுதியின் அடிப்படையில் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல. ஸோ இதெல்லாம் பெறுவதற்கு நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தும் அவங்களை தகுதியுள்ளவர்களாக நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தும் அவற்றை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி இல்லை, ஆனால் அவர் எங்களை தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கிறார். ஸோ இதெல்லாம் அவருடைய கிருபை. இரக்கம் மேர்சி என்பது நாம் பிற தகுந்ததை நமக்கு தராதிருப்பது. நாங்கள் பாவிகள் என்றபடினால் இங்கு கிடைக்க வேண்டியது நரகம், தண்டனை, ஆக்கினை, இதுகள் தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது. அது ஆனால் அவருடைய இரக்கத்தினால் அது எங்களுக்கு கொடாமல் இருக்கிறார். அவருடைய இரக்கத்தினால தான் அது எங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று அவர் யோசித்தார். ஸோ அது அவருடைய கிருபை இரக்கம் ஆகிய ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். மனதுருக்கம் என்பது பிற நிலையை உணர்ந்தல், அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக எங்களால் ஏதாவது செய்ய முடியாதா என்ற ஒரு உணர்வு, எங்களுடைய ஒரு பரிதாபம், ஒரு அனுதாபம் தான் மனதுருக்கம் என்பது. தயவு என்பது நாங்கள் மற்றவர்களுடன் நடந்து கொள்ளுகிற விதம், பணிவாக தயவாக எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் தயவு. ஸோ இந்த தேவ தயவு, இரக்கம், கிருபை மூன்றும் அடங்கிய ஒரு வசனத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த மூலமொழியிலே தயவு என்பதற்குரிய அர்த்தம் எப்படி இருக்கு, அது தொடர்பான வசனங்கள் என்னன்னு பார்த்திருக்கிறோம். ஸோ கிறிஸ்துவின் தயவு சகேவுக்கு எப்படி இருந்தது, சமாரிய பெண்ணுக்கு எப்படி இருந்தது, விபச்சார பெண்ணுக்கு எப்படி இருந்தது, பேதுருவை மறுபடியும் சீரமைப்பதிலே எப்படி இருந்தது, சிறு பிள்ளைகள் மீது தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி தயவு காண்பித்தார், மல்குஸ் என்ற அந்த வேலைக்காரனை எப்படி ஆண்டவர் தயவு காண்பித்தார், சூம்பின கையுடைய மனுஷனுக்கு எப்படி தயவு காண்பித்தார் என்பதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். அதுலயும் இந்த விஷயங்களை பற்றி கட்டுரை எழுத சொல்லி செயற்பாடு கொடுத்திருந்தனா அதுவும் நீங்க எல்லாம் செய்திருந்தீங்க. அடுத்தது நற்குணம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம். ஸோ நற்குணம் என்பது அங்கே நாங்க தேவனுடைய ஒரு குணமாக தான் பார்க்கிறோம். பாருங்க, தேவன் நல்லவர். சங்கீதம் 119:68 ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னது? தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்குது. ஸோ அது அவருடைய குணத்தையும் காண்பிக்குது, அது அவர் செய்கின்ற செயலையும் காண்பிக்குது. அவருடைய குணத்தையும் காண்பிக்குது, அவர் செய்கின்ற செயலையும் காண்பிக்குது. ஸோ அவருடைய குணத்தையும் காண்பிக்குது, அப்படியே அவர் செய்கின்ற செயலையும் காண்பிக்குது. அவர் குணத்திலே நல்லவராய் இருக்கிறார், அவருடைய செயல்களும் நன்மைகளாய் இருக்கின்றன. ஸோ அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அதே போல எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நல்லவர் என்று தரிசித்து பாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அப்போஸ்தலர் 10:32 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். இந்த பூமியில அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் நன்மை செய்து கொண்டு தான் சுற்றி இருந்தோம். நாங்க சொல்லக்கூடாது, நாங்க அவருக்கு வந்து பார்க்க சொல்லுங்க நான் இருக்கிற இடத்துல, அப்ப தெரியும். வந்து பார்க்க சொல்லுங்க நான் வாழ்ற மக்களோட எப்படி இருக்கிறது, அப்படி எப்படி நான் நல்லவனா வாழ்றது, இப்படின்னா நாங்க தர்க்கம் பண்ணலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே அவர் நிரூபித்து காண்பித்திருக்கார், செய்து காண்பித்திருக்கார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஸோ இயல்பான நற்குணம், இப்ப கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் நல்லவர்களா அப்படின்னு பார்த்தா மற்றவர்களுக்குள்ளே நற்குணம் இருக்கு, மற்றவர்களுக்குள்ளே நற்குணம்னு ஒண்ணு இருக்கு. ஆனால் என்ன வித்தியாசம் இயல்பான நற்குணத்துக்கும் ஆவிக்குரிய நற்குணத்துக்கும், ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள் வருகின்ற இந்த ஆவியின் கனியில் இருக்கின்ற நற்குணத்துக்கும் என்ன வித்தியாசம்? இயல்பாக பொதுவாக மனிதர்களில் காணப்படக்கூடிய நற்குணம் என்பது அவர்கள் வளர்ந்த விதம், அவர்களுடைய ஆளுமை, பர்சனாலிட்டி, அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய மனசாட்சி, அவருடைய கல்வி போன்றவற்றினால், இந்த விஷயங்களால் அவர்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள், இந்த விஷயங்களால தான் அவர்களுக்குள்ளே அந்த நற்குணம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே இந்த நற்குணம் என்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்படுகிறது. அதே போல தூண்டப்படுதல், எதுக்காக ஒருத்தர் நற்குணம் செய்ய வேணும் என்ற தூண்டுதல் இயல்பாக நற்குணமா இருக்கிறவனுக்கு அவன் புகழ் கருதி நன்றி உணர்வு, அவனுக்கு உள்ள இருக்கின்ற ஒரு நன்றி உணர்வு, என்னை வளர்த்த இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது செய்ய வேணும், எனக்கு வளர்த்த இவருக்கு நான் ஏதாவது செய்ய வேணும், அப்படி ஏதாவது ஒரு நன்றி உணர்வு காரணமாக அல்லது சமூக பொறுப்பு காரணமாக, குற்ற உணர்ச்சி, சில நேரத்தில் குற்ற உணர்ச்சி, எனக்கு இப்படி நடந்து நான் இப்படியெல்லாம் செய்துட்டேன், இப்ப நான் இதை சரி செய்யணும் என்ற உணர்வில கூட அவர்கள் நல்லவர்களாய் இருக்கலாம். அப்படின்னா தன்னுக்குள்ளே ஒரு தன்னிறைவு, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், ஒரு
ஆஹ் திருப்தி, ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு சுய திருப்திக்காக, தன்னிறைவுக்காக அவர்கள் செய்கிறவர்களாய் இருக்கலாம். இவற்றினால் தூண்டப்படலாம். ஆனால் ஆவியின் கனியில் இருக்கிற நற்குணம் என்பது, ஆவிக்குரியவனுடைய நற்குணம் என்பது தேவன் மீதுள்ள அன்பின் காரணமாக, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தினால தான் அவன் தனக்குள்ளே அந்த நற்குணத்தை வைத்திருக்கிறான். அவன் நற்குணத்தை காண்பிப்பதற்கு காரணம், நல்லவனாய் இருப்பது, ஆவிக்குரியவன் ஒரு நல்லவனாய் இருப்பது காரணம் வேறு காரணங்கள் எதுவும் இல்லை. தேவன் மீது அவன் கொண்டிருக்கிற அன்பும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணமும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற விருப்பமும் தான். இயல்பான நற்குணம் என்பது எனக்கு எது சரின்னு படுதோ நான் அதை செய்யறேன். ஸோ உங்களுக்கு இது தவறா தோணும், எந்த மனசுக்கு இதுதான் சரின்னு படுது என்று தான் இயல்பான நற்குணம் சொல்லும். ஆனா ஆவிக்குரிய நற்குணம், ஆவியின் கனியில் இருக்க நற்குணம் என்ன சொல்லுது? தேவனுக்கு ஏற்றபடி எது சரியானது, தேவனுடைய பார்வையில் எது சரி, அதை நான் செய்கிறேன் என்றதுதான் ஆவியின் நற்குணம். ஸோ இயல்பான நற்குணம் மனித அங்கீகாரம், சமூக பயன், தனிப்பட்ட இந்த மனநிறைவு போன்றவற்றை தேடக்கூடும். ஆனால் ஆவியின் நற்குணம் என்பது தேவனுடைய மகிமையைத்தான் தேடுது. தேவனுடைய மகிமைக்காக மட்டுமே செய்யப்படுகிற நற்குணமாக இருக்கிறது ஆவியின் கனியில் இருக்கக்கூடிய நற்குணம். ஸோ ஏற்கனவே நாங்கள் பார்த்தபடி அது தேவனுடைய குணமாக இருக்கிறது, அவர் செய்கின்ற செயலாக இருக்கிறது. அதே போலத்தான் நமக்கும் இருக்க வேணும். இந்த நற்குணம் என்பது எங்களுடைய குணத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும். அதே போல் நாம் செய்கின்ற செயல்களும் நற்செயலாய் இருக்க வேணும். ஸோ அந்த நற்குணம் என்பது பிறருடைய நலத்தை நாடுதலாகும். அந்த நற்குணம் என்பது தேவைக்கு அதிகமாகவே செய்யும். வலது கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை கொடு, வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு அங்கேயே கொடு, 1 மைல் தூரம் பலந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் அவனோடு போ. ஸோ தேவைக்கு அதிகமாகவே அந்த நற்குணம் செய்யும். அதே போல தீமையோடு எதிர்த்து நிற்காமல் தீமையை நன்மையினாலே வெல்லும். ஸோ மொத்தமா சேர்த்து சொன்னா நற்குணம் என்பது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சத்குணராய் இருங்க. ஸோ மனுஷர்களோட ஒப்பிடக்கூடாது. அவன் இப்படி இருக்கான், அப்ப நான் இப்படி இருக்கலாம் தானே, அப்படியெல்லாம் இல்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதா பூர்ண சத்குணராய் இருக்கிறார். அதே அதே அளவுக்கு நாங்களும் பூர்ண சத்குணராய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆவியின் கனியில் இருக்கக்கூடிய இந்த நற்குணம். ஸோ அதிலும் செயல்பாடு கொடுத்திருந்த போவாசுக்குள்ள, ரூத்துக்குள்ள, நற்சால்மாரியனுக்குள்ள இருக்கக்கூடிய நற்குணங்கள் எவை அப்படி என்று. அதே போல விசுவாசம். விசுவாசம் என்பதுக்கு தமிழ் மொழியில் சின்ன கன்ஃபியூஷன் இருக்கிறது. விசுவாசம் என்பது 2 விதமாக பயன்படுத்தப்படுது. அவன் தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தான், அவன் எஜமானுக்கு விசுவாசமாய் இருந்தான். விசுவாசமாய் இருந்தான் என்ற அந்த ஒரே சொல் 2 அர்த்தத்தில் இங்கு சொல்லப்படுது. அவன் தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தான் என்று சொல்லும் பொழுது தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான் என்று சொல்லப்படுது. அவன் எஜமானுக்கு விசுவாசமாய் இருந்தான் அப்படின்னு சொன்னால் எஜமானுக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்ற அர்த்தத்துல சொல்லப்படுறது. ஸோ 2க்கும் அர்த்தம் இருக்குது, வித்தியாசம். ஸோ இந்த ஸ்டடியில நாங்க பார்த்தது ஆவிக்குரிய கனியில, ஆவியின் கனியில பார்த்த விசுவாசம் என்பது இது குணத்தை, மற்ற எல்லாமே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் எல்லாமே எங்களுடைய குணத்தை வர்ணிக்கிறபடினால இந்த பட்டியலில் வருகிற விசுவாசத்தையும் நாங்கள் எங்களுடைய குணத்தில் ஒன்றாக கருதி அது ஃபெய்த்ஃபுல் பீயிங் ஃபெய்த்ஃபுல் அல்லது ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ற ஆங்கில பதத்துடன் ஒப்பிட்டு தான் நாங்கள் இந்த பாடத்தை படித்தோம். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், எபிரேயர் 11வது அதிகாரத்தில் வர்ற விசுவாசம் இல்லையா இது என்று சொல்லி. இல்லை, அந்த விசுவாசம் இல்லை. தேவன் மீது வைக்கும் நம்பிக்கை சார்ந்த விசுவாசம் அல்ல இது. நாம் தேவனுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது சார்ந்த விசுவாசம். நான் ஒருத்தர் ஒரு நபருக்கு, ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது தான் இந்த விசுவாசம். ஃபெய்த்ஃபுல் என்பது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ அது சார்ந்து நாங்கள் வசனம் பார்த்தோம். தேவன் எப்படி உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டோம். இயேசு கிறிஸ்து எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்தார், அவர் பிரதான ஆசாரியராய் உண்மையுள்ளவராய் இருந்தார், தாமை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார், இப்படி காரியங்கள் பார்த்திருக்கிறோம். ஸோ நம்முடைய உண்மை, நாம் எந்தெந்த விஷயங்கள்ல உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேணும், விசுவாசமா இருக்க வேணும். அகெயின் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நம்பிக்கை அல்ல, எங்களை நம்பக்கூடியவர்களா நாங்க இருக்கிறோமா, நம்பகரமாக இருக்கிறோமா, உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா, தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா, எங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற உக்கிரானத்துவத்திலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா, எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா,
எங்களுடைய திருமண வாழ்வில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? எங்களுடைய தொழிலில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஜெபம் செய்வதிலே நாங்கள் உறுதியாக உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்கிறோமா? சில உதாரணங்கள் தானியேல், யோசேப்பு, ரூத், அனனியா என்பது எங்களுக்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத ஒரு கதாபாத்திரம். ஆனால் நெகேமியா 7:2 அவன் உண்மையுள்ளவனா இருந்தான் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, அவனை பற்றி நல்ல ஒரு விபரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல பவுல் ஆஹ் 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுகிறாரு, சபைகளுக்கு உண்மையா இருக்கிறது. தீகிக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான், எப்பாப்பிரா உண்மையுள்ளவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. உண்மையுள்ளவனாய் இருப்பதனுடைய பலன்கள் அல்லது பயன்கள்: உண்மை உள்ள ஊழியன் என்ற பெயர் கிடைக்குது. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தால் நீ அநேகத்தின் மேல் அதிகாரியாயிரு என்று சொல்லி பொறுப்பு கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சத்திலே இன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் காரியத்தில் நாங்கள் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமோ அதை சார்ந்துதான் எதிர்காலத்திலே ஆண்டு எங்களுக்கு ஊழியங்கள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கொடுக்கிறார். அதே போலத்தான் நாங்கள் செய்கின்ற காரியங்களை தேவன் மறந்து விட மாட்டார். எபிரேயர் 6:10 சொல்லுது. எங்களுடைய கிரியைகளை தேவன் மறந்து போக மாட்டார். அந்த நம்பிக்கையோடு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் அப்படி உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறோம். வெளிப்படுத்தல் 2:10. சோ சங்கீதம் 89 தேவனுடைய உண்மைத்தன்மை எப்படிப்பட்டதா இருக்குது என்பதை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். அடுத்தது சாந்தம். சாந்தம் என்பது அதிகாரம் இருந்தும் மென்மையுடனும் தாழ்மையுடனும் நடந்து கொள்வது அல்லது பதிலளிப்பது. இயேசு கிறிஸ்து எப்படி சாந்தம் உள்ளவராய் இருந்தார்? மத்தேயு 11:29 சொன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதே போல ஆஹ் மத்தேயு 21 உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். அதே போல மத்தேயு 26 அவருக்கு அதிகாரம் இருந்தும் கூட அந்த இடத்துல அதிகாரத்தை அவர் பயன்படுத்தாமல் சாந்தமாய் தேவன் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கும். சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள், கற்றுக் கொடுக்கப்படக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கலாம். நீ என்ன எனக்கு சொல்றவர்கிட்ட அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் கற்றுக் கொடுக்கப்படக்கூடியவர்கள், டீச்சபிள். தூண்டப்படும் பொழுது அமைதியாக இருப்பார்கள். தனிப்பட்ட உரிமைகளை வற்புறுத்த மாட்டார்கள். உரிமை இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா அதை வற்புறுத்த மாட்டார்கள். அதனால ஒரு பிரச்சனை உருவாக்க மாட்டார்கள். அதை அடிப்படையா வைத்து ஒரு பிரச்சனையை உருவாக்க மாட்டார்கள். பிறரை மென்மையாக சரி செய்வார்கள். மற்றவர்களை திருத்தி வழிக்கு கொண்டு வருவாங்க, ஆனால் மென்மையான முறையில். கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள், பலத்தை விவேகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள். தங்களுக்கு பலத்தை தங்களுடைய தாங்கள் எதிலே வலு மிக்கவர்களோ, தாங்கள் எதிலே அதிக பலம் வாய்ந்தவர்களா இருக்கிறார்கள், தங்களுடைய பலம் எதுவோ அதை பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் பயன்படுத்துவார்கள். அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். விவேகமாய் பயன்படுத்துவார்கள். சமாதானத்தை நாடுகிறவர்கள். சாந்த குணமுள்ளவர்கள் எப்பொழுதுமே சமாதானத்தை நாடுகிறவர்கள். சாந்த கட்டளைகள், அதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் சாந்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள்: வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்ட சீர்பொருந்த பண்ணுங்கள், சாந்தமாய் எதிர் பேசுகிறவர்களுக்கு உபதேசியுங்கள், ஞானத்துக்குரிய சாந்தத்தை காண்பியுங்கள். ஞானமுள்ளவன் சொல்லிக் கொண்டால் அந்த ஞானத்தோடு சேர்ந்து சாந்த குணமும் இருக்க வேண்டும். சாந்தத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்த குணமா இருப்பதனுடைய விளைவுகள் நாங்க பார்த்திருக்கிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்களின் நியாயத்தில் நடத்தி சாந்த குணமுள்ளவர்கள் தமது வழியை போதிக்கிறார். அப்ப சாந்த குணமுள்ளவர்களுக்கு தான் தேவன் தம்முடைய வழியை காண்பிக்கிறார். நாங்க பார்த்தது போல சாந்த குணமுள்ளவர்கள் கற்பிக்கப்படக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய வழியை காண்பிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார் அவர். அதிலும் செயற்பாடு கொடுத்திருந்தன் காரணம் தருக என்று சொல்லி, மோசே என்ன காரணத்துக்காக அவன் பூமியில் சகல மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று தேவனால் சாட்சி பெற்றதுக்கு காரணம் என்ன என்று எழுத சொல்லி இருந்தனால், அதே போல கடைசியா போன கிழமை நாங்க பார்த்திருந்தோம் இச்சை அடக்கத்தை பத்தி. இச்சை அடக்கம் என்பதற்குரிய வர விளக்கணம் தான் ஆசைகள், உணர்ச்சிகள், வார்த்தைகள் மற்றும் செயல்களை 4 விஷயங்கள். எங்களுடைய ஆசைகள், உணர்ச்சிகள், வார்த்தைகள், செயல்கள் இவற்றை தேவனுடைய சித்தத்தின்படி கட்டுப்படுத்துவதற்கு ஆவியானவரால் உண்டாக்கப்படும் ஆற்றல், ஆவியானவரால் கொடுக்கப்படும் ஆற்றல் தான் இந்த ஆவியின் கனியில் இருக்கக்கூடிய இச்சை அடக்கம் என்பது.
அதற்கு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு அருமையான வார்த்தை தான் அளவறிந்து செயற்படுதல். இச்சையடக்கம் என்பதனுடைய நாங்க விளக்கப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு அழகான சொல் தான் அளவறிந்து செயல்படுதல். எந்த விஷயத்துக்கு எந்த அளவு கொடுக்க வேணும் என்றதை அளவறிந்து செயல்படுதல். சோ இயேசு கிறிஸ்து எப்படி இச்சையடக்கம் காண்பித்தார் என்பதை நாங்க பார்த்திருக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகளை அது கட்டுப்படுத்தும் இச்சையடக்கம் என்பது. இப்ப ஆவியின் கனி என்பது நாங்கள் கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களை பார்க்கிறோம். அது ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 19லிருந்து 21 வரையிலான வசனங்கள்ல இந்த ஆவியின் கனிக்கு முன்பதாக மாம்சத்தின் கிரியைகளை வை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதற்கு எதிரானது தான் இந்த ஆவியின் கனி. சோ இந்த ஆவியின் கனி நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த மாம்சத்தின் கிரியைகளை தவிர்த்து விடுகிறோம் தான். அதுதான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கும் ஒப்பீடு. அதே போல இச்சையின் நஷ்டம். நாம் இச்சை அடக்கம் இல்லாதவர்களா இருக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன? ஏசா எப்படி தன்னுடைய பிறப்புலமையை இழந்து அந்த ஒருவேளை போஜனத்துக்காக அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பிறப்புரிமையை இழந்து பிறகு அதை பெற்றுக்கொள்ள விரும்பியும் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனான். இஸ்ரவேலர் மீது தேவ கோபம் வந்தது. பின்விளைவுகள், கான்சிகான்சஸ். நாங்க ஒரு ஆசையில இழுக்கப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சிடுவோம். ஆனா அதனுடைய பின்விளைவுகள் காணப்படும். உதாரணமா ஆபிரகாம் ஆகார கல்யாணம் காட்டின மாதிரி. அது பிறகு குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் வந்தது. ஸோ அதோட கான்சிகான்சஸ் பின்விளைவுகள் சந்தித்ததான் ஆகும். ஸோ பலனற்ற கனியற்ற நிலை உருவாகும் இச்சை இருக்கும் பொழுது. சகோதரர்களுடைய சண்டை உருவாகுது. ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம போகுது. விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடிய வழுவி போகக்கூடிய நிலை உண்டாகுது. ஸோ இதெல்லாம் இச்சையினால் வெளிப்படக்கூடிய நஷ்டம். இச்சை அடக்கம் இல்லாமல் இருப்பதனுடைய விளைவுகள். நமது இச்சை அடக்கம், நாம் எவற்றிலே இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் அல்லது அளவறிந்து செயற்பட வேண்டும். எங்களுடைய எண்ணம், நாங்கள் சிந்திக்கிற விதம், எங்களுடைய யோசனைகள், அவற்றை நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய செய்ய வேண்டும். எங்களுடைய பேச்சு, அதிலே நாம் அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். எங்களுடைய கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். எங்களுடைய பாலியல் இச்சையை நாங்கள் அடக்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். போஜன பானம் அளவுக்கு அதிகமா நாங்கள் பிரியப்படக்கூடாது. உலக காரியங்கள், உலகத்தில் உள்ளவைகளிலும் இச்சைப்படக்கூடாது. கால விரயம் செய்யக்கூடிய காரியங்கள்ல, உங்களுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய விடயங்கள்ல நாம் அடக்கமாய் இருக்க வேணும். ஸோ இதெல்லாம் நாங்க பார்த்து கொண்டு போகணும். சில முக்கிய வசனங்கள் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், நம்ம ஆசை உன்னை பற்றி இருக்கும். ஸோ எப்பவுமே பாவம் எங்களை பற்றி கொள்ளத்தான் பார்க்கும். ஸோ நாங்க அதுல கவனமா இருக்க வேணும். ஸோ இந்த சங்கிலி, இந்த பாவ சங்கிலி அல்லது பாவ சங்கிலி எப்படி நடக்குதுன்னு சொன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 14, 15 சொல்லப்பட்டிருக்கபடி அவனவன் தன் சுய இச்சையினாலும் இழுக்கப்பட்டு, ஃபர்ஸ்டா ஆசை வருது, சுய இச்சையினாலும் இழுக்கப்படுகிறான், பிறகு சிக்குண்டு அதிலே சிக்கப்படுகிறான், பிறகு சோதிக்கப்படுகிறான், பிறகு அந்த இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். ஸோ இப்படித்தானே அந்த பாவத்தின் பாவ சங்கிலி சுத்துது. ரோமர் 6:12 சொல்லுது, சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக. சோ இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருங்கள் என்பதுதான் அதனுடைய சுருக்கமான பதில். அதே போல எங்களுக்கு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். ரேஸ் ஓடுறவர்கள், மெய்வல்லுன போட்டிகள், அத்லெட்டிக்ஸ் செய்யறவங்க, ஸ்போர்ட்ஸ் செய்யறவங்க எல்லாம் கண்ட்ரோலா இருப்பாங்க அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தை கருதி. ஸோ அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். அவர்கள் பெறுகிற அந்த அவர்களுடைய பரிசுகள் எல்லாம் இந்த உலகத்தோடு போய்விடும். ஆனால் நமக்கு இருப்பதோ அழிவில்லாத கிரீடம். நாம் எல்லாம் நித்தியத்துக்குள் போகிறவர்கள். நமக்கு இருப்பதெல்லாம் நித்தியத்தின் பலன்கள். ஸோ அதை பெறுகிறவர்களாகிய நாம் இன்னும் எவ்வளவு அதிகமா இச்சையடக்கமான இருக்கணும். இந்த உலக கிரீடத்துக்காகவே இவர்கள் எல்லாரும் இவ்வளவு இச்சையடக்கமா இருந்தால், ஸ்போர்ட்ஸ் செய்யறவங்க எல்லாரும், நாங்க எவ்வளவு அதிகமா இச்சையடக்கமா இருக்க வேணும் என்பதுதான் பவுலுடைய தர்க்கமா இருக்கு. பவுல் சொல்லுகிறது என்னது? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. சோ அதுதான் நான் கவனிக்க வேண்டிய விஷயம். சோ அதை குறித்தும் செயல்பாடு கொடுத்திருந்தனால் யோசிப்பை பற்றி, தானியலை பற்றி கட்டுரை எழுதுங்க. அதே போல விசேஷ
மக்கள் எப்படி அவர்கள் இச்சை பலன்கள் அவர்கள் எப்படி அந்த இச்சை அடக்க முடியாமல் அவர்கள் ஆஹ், அதன் நஷ்டத்தை அனுபவித்தார்கள் என்பது குறித்த பெயர் பட்டியலும் கொடுத்திருந்தேன். அதையும் வாசித்து பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, ஸோ இது தான் நாங்க இந்த கடந்த 11 வகுப்புகளாக நாங்க பார்த்திருக்கிறோம். 10 வகுப்புகள். இன்றைக்கு தான் 11வது வகுப்பு. ஸோ 10 வகுப்புகள் அறிமுகத்தோட சேர்ந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஸோ இந்த விஷயங்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஸோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. நீங்க ரெக்கார்டிங் திரும்ப பார்க்கலாம். யாருக்காவது தவற விட்டிருந்தா அடுத்த வாரம் நாங்க இதுல ஒரு வினாவிடை போட்டின்னு சொன்னா போட்டியாகவே இருக்காது. எங்களுடைய அறிவை நாங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்றதுக்கா நீங்க நோட்ஸ் பார்த்து எழுதலாம். பதில் தவறில்லை. ஏஐ சாட் ஜிபிடி அதெல்லாம் போட்டு பார்க்காம நீங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க நோட்ஸ் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் குரூப்ல திரும்ப ஒரு கைண்டிக்கு அனுப்புறேன். ஸோ இந்த நோட்ஸை பார்த்து கூட நீங்க பதில் எழுதலாம். பைபிள் பார்த்து பதில் எழுதலாம். ஒரு 10-15 கேள்வி நான் ரெடி பண்ணி அடுத்த வெள்ளிக்கிழமை போடுவேன். ஸோ அந்த கேள்விகளை பார்த்து நீங்க பதில் எழுத வேணும். ஸோ அதோட இந்த தொடரை நாங்கள் முடிக்கிறோம். ஆஹ் ஆவியின் கனி என்ற தொடர் முடிவுக்கு வருது. ஸோ இது வரைக்கும் நாங்கள் 4 தொடர் நாங்கள் படிச்சிருக்கிறோம். முதலாவது வேதமும் நானும் அப்படின்னு ஒரு தொடர் படிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு கிறிஸ்துவின் மூல உபதேச வசனங்கள் என்ற ஒரு தொடர் பார்த்திருக்கிறோம். அதுக்கு பிறகு சுவிசேஷங்களில் இயேசு என்ற தொடர் பார்த்திருக்கிறோம். 4வதா ஆவியின் கனி என்ற தொடர் பார்த்திருக்கிறோம். ஸோ அடுத்து என்ன படிக்க வேணும் என்றது குறித்து நான் இன்னும் யோசிச்சு கொண்டு போறேன். இன்னும் புதியவங்க நிறைய பேர் வர்றாங்க, கேட்குறாங்க. ஸோ அதனால ஒரேடியா நான் அந்த கூடாரத்துக்குள்ளேயும் எபிரேய புத்தகத்துக்கும் போக விரும்பல. ஸோ இது இன்னும் நாங்கள் படிக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்ற பார்த்துட்டு நாங்கள் அது கொஞ்சம் போவோம்ன்றது தான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். எப்படி நான் அதுக்கு ரெடி பண்ணிட்டு அடுத்த 2 வாரங்களுக்குள்ள நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்ன டாபிக்ல நாங்கள் அடுத்து படிக்க போறோம்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றிகள். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. இன்று நாள் ஓ சொல்லுங்க. இந்த இந்த பாடம் அப்படியே ஃபுல்லாவே பிடிஎஃப் போடுவீங்களா? ஓ ஓ ஏற்கனவே போன ஆவியின் கனி. வாரமும் நான் போட்டிருந்தேன். திரும்ப ஒருக்கா இன்னைக்கும் போட்டு விட்டுறேன். ஃபுல்லா போட்டு அப்படியே எடுத்துடலாம் தானே பிரிண்ட் எடுத்தாங்க. ஓ நான் போட்டு விட்டேன். ஓகே சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஸோ யாராவது ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த ஸ்டடியை நாங்கள் முடிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆவியின் கனி என்ற பாடத்தை ஆரம்ப நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை கற்றுக் கொடுத்த சகோதரனை நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இன்னும் நல்ல வேதத்தில் உள்ள வெளிச்சங்களை காண்பித்து, ரகசியங்களை காண்பித்து, இன்னும் அநேக பாடங்களை நாங்கள் படித்து கொள்ள, கற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல இந்த பாடங்களில் இன்னும் அநேகர் கலந்து கொண்டு நன்மை பெறத்தக்கதாக, பயன்பெறத்தக்கதாக ஆண்டவர் தாமே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பாடத்தை நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவரே சவுனுக்கு நீங்க கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இன்னுமாக அங்கே படிக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே இதை நடைமுறைப்படுத்திக் கொள்ளவும், பிறருக்கு இதை அறிமுகம் செய்யவும் ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த வேத படிப்பானது இன்னும் அதிகமாக வளரத்தக்கதாக, இன்னுமா வாஞ்சிக்கிறபடி ஆங்கில மொழியிலே, இந்தி மொழியிலேயும் கூட இதை செய்வதற்கு கர்த்தாவே நீங்க உதவி செய்யும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன் சுவாமி. ஆண்டவர் தாமே கூட இருந்து வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே கூட இருந்து வழிநடத்துங்க. அந்த நாளிலும் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. வருகின்ற நாட்களிலும் அநேகர் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் தாமே உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஆமென்.